அஸ்மத்குருப்யோ நமஹ. சுவாமி ஸ்ரீ லீலாசுக்கருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் என் கண்ணின் ஒளி என் கண்ணன் என்று போன ஸ்லோகத்தில் அனுபவித்தார். எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் சர்வஞனாகமாகட்டும், இல்லை மதிமயங்கச் செய்யும் அஜ்ஞான மாயையாகட்டும், எல்லாம் அந்த சக்திகளுக்கெல்லாம் அவன்தான் தன்னிகரில்லாத சக்கரவர்த்தி. அந்த பரமபுருஷன் என் முன் பரஞ்சோதியாக தோன்றி என் கண்களின் உள்ளே ஊடுருவி எனக்கு பேரானந்தத்தை அளிக்கிறான் என்று அனுபவித்த சுவாமி அடுத்த ஸ்லோகத்துல இந்த கிருஷ்ணச்சந்திரன் இருக்க எனக்கு வானத்துல இன்னொரு சந்திரன் எதற்கு என்கிறார். 83வது ஸ்லோகம். கிருஷ்ணானமே தத் புனருக்த தோஷம் உஷ்ணே தராம்சோ உதயம் முகேந்தோஹோ கிருஷ்ணாம்புராசிம் த்விகுணீ கரோதி கிருஷ்ணாஹ்வயம் கிஞ்சன ஜீவிதம் மே. கிருஷ்ணானமே தத் புனருக்த தோஷம் உஷ்ணே தராம்சோ உதயம் முகேந்தோஹோ கிருஷ்ணாம்புராசிம் த்விகுணீ கரோதி கிருஷ்ணாஹ்வயம் கிஞ்சன ஜீவிதம் மே. கிருஷ்ணனுடைய அந்த முக சந்திர பிம்பம், அந்த திருமுகம் தோன்றிவிட்டால் விண்ணில் இருக்கும் சந்திரனை பார்த்து இவன் எதற்கு இரண்டாவது சந்திரன் அனாவசியமா இருக்கு என்று மக்கள் அந்த சந்திரனை குற்றம் கூறுவார்கள். வானத்தில் இருக்கும் சந்திரனை, அதாவது கண்ணனுடைய முகப்பொலிவு, கண்ணனுடைய முக அழகு சந்திர பிம்பத்தை போல 1000 மடங்கு உயர்ந்தது என்பது இங்கு கருத்து. கிருஷ்ணன் என்ற பெயரிலேயே என் உயிர் பிராணனாக இருக்கும் இவன் எனது பக்தி வேட்கை கடலை, பக்தியை இரட்டிப்பாக்கிறான். கிருஷ்ணன் என்ற பெயரே என்னுடைய பக்தியை, அவன் மேல் இருக்கும் பக்தியை, என்னுடைய உயிர் பிராணனான அவன் மேல் இருக்கும் பக்தியை இரட்டிப்பாக்கிறான் அந்த பெயர்லேயே. எவ்வளவு அழகான விஷயம். கிருஷ்ணானமே தத் புனருக்த சோபம் உஷ்ணே தராம்சோ ஹிருதயம் முகேந்தோஹோ கிருஷ்ணாம்புராசிம் த்விகுணீ கரோதி கிருஷ்ணாஹ்வயம் கிஞ்சன ஜீவிதம் மே. கிருஷ்ண ஆஹ்வயம், கிருஷ்ணன் என்ற பெயரை உடையதும், மே எனது ஜீவிதம் உயிருக்குயிராகியதும், கிஞ்சன இன்னதென்று வர்ணிக்க முடியாதமான ஏதோ ஒன்று, முக இந்தோகோ தன்னுடைய முகமாகிற சந்திரனால், உஷ்ண இதர அம்சோகோ குளிர்ந்த சந்திரனுடைய உதயம் உதயத்தை சந்திரோதயத்தை, புனருக்த சோபம் சொன்னதையே சொல்வது போலும் செய்ததையே செய்வது போலும் தோன்றும்படி கிருஷ்ணானம் செய்து கொண்டு கிருஷ்ணாம்புராசிம் எனது ஆசை கடலை இரட்டிப்பாக பொங்கச் செய்கிறது. அதாவது கிருஷ்ணன் என்ற பெயரை உடையதும் எனது உயிருக்கு உயிராயதும் இருக்கிற இன்னதென்று வர்ணிக்க முடியாத ஏதோ ஒன்று தன்னுடைய முகமாகிற சந்திரனால் குளிர்ந்த சந்திரனுடைய உதயத்தை மட்டுப்படுத்துகிறது, குறைக்கிறது அந்த சந்திரனுடைய அழகை, ஒளியை. என்னுடைய ஆசை கடலை இரட்டிப்பாக்கிறது அந்த கிருஷ்ணா என்ற பெயர் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. அவன் முகத்தை எனது மனசு முத்தமிடுகிறது என்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல. என் மனஸ் அவன் முகத்தை முத்தமிடுகிறது. ததே ததாதாம்ர ததே ததாதாம்ர விலோச்சனஸ்ரீ சம்பாவிதாசேஷ வினம் நவர்க்கம் முகுர்முராரே மதுராதரோஷ்டம் முகாம்புஜம் ஜும்பதி மானசம் மே. ததே ததாதாம்ர விலோச்சனஸ்ரீ சம்பாவிதேஷேஷ வினம்ரவர்க்கம் முகுர்முராரே மதுராதரோஷ்டம் முகாம்புஜம் ஜும்பதி மானசம் மே. இந்த கண்ணனுடைய கண்கள் ஓரமா கொஞ்சம் இளஞ்சிவப்பா இருக்க, பரியனாகி வந்த அவனனுடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிபிரான் அரங்கத்தமலன் முகத்து கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடிய நீண்ட பெரியவாய கண்கள். கொஞ்சம் அந்த கண்ணுல நீண்ட பெரியவாய கண்கள்ல அழகான அந்த பெரிய நீண்ட லார்ஜ் அந்த கண்கள்
ஓரமா ரெட்டி லைன் இருக்குமா, கொஞ்சம் சிவந்து வாத்சல்யத்தினால இளம் சிவப்பாக இருக்கும். அவற்றின் வீக்ஷண செல்வம், அந்த கட்டாட்ச செல்வம் அனைத்து அடியார்கள் மேலும் அருள் பாலிக்கிறது. அந்த கட்டாட்சம், அந்த கருணை கட்டாட்சம். அவனுடைய கீழ் உதடு ஒரு தேன் மாதிரி இருக்கா, மதுரமா இருக்கு. முகுர்முராரேகே மதுராதரோஷ்டம், மதுரமா இருக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதமான கண்களையும் உதடுகளையும் படைத்திருக்கும் இந்த முராரி, அந்த முராரியின் தாமரை முகத்தை என் மனம் முத்தமிட்டு முத்தமிட்டு சந்தோஷிக்கிறது, கழிக்கிறது, ஆனந்திக்கிறது என்கிறார் சுவாமி. ததே ததா தாம்ர ததே ததா தாம்ர விலோச்சனஸ்ரீ சம்பாவிதாசேஷ வினம்ர வர்க்கம் முகுர்முராரே மதுராதரோஷ்டம் முகாம்புஜம் ஜும்பதி மானசம் மே. சம்பாவித அசேஷ வினம்ர வர்க்கம், அடியார்கள் அனைவராலும் போற்றப்பட்ட ஆதாம்ர விலோச்சனஸ்ரீ, சிறிது சிவந்த கண்ணழகை உடையதும் மதுர அதர ஓஷ்டம், இனிய கீழ் உதட்டை உடையதுமான முராரேகே கிருஷ்ணனுடைய ததேதத், அப்படிப்பட்ட இந்த முக அம்புஜம் தாமரை போன்ற திருமுகத்தை மே எனது மானசம் மனசு முகுகு அடிக்கடி ஜும்பதி முத்தமிடுகிறது. என் மனசு அவன் அந்த தாமரை போன்ற திருமுகத்தை என் மனசு அடிக்கடி முத்தமிடுகிறது. ஒரு தடவை இல்லை, அடிக்கடி முத்தமிடுகிறது. அடியேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.